நீங்க நினைங்க எப்போ போல பேசுங்க. கருவில் சுமந்த தாய்க்கும் கருத்தில் சுமக்கும் தந்தைக்கும் தாய்மொழியாம் தமிழுக்கும் நல்வழி நடத்தும் ஆசிரியர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மான்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை சமர்ப்பித்து துவங்குகிறேன். எனது பெயர் அக்கா அருஷியா பருவின். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மெட்டுவாவியில் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு படித்ததில் பிடித்தது என்றதில் எனக்கு பிடித்த நம் பெருந்தலைவர் ஐயாவை பற்றி சிறு துளிகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். கல்வியில் மிக்கதாம் செல்வம் ஒன்றுமில்லையே, கண்மணி கேளடா நீ எந்தன் சொல்லையே. செல்வம் புறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தோறும் மிகச் சேர்ந்திடும். இதை திறம்பட சொன்னது ஒன்றும் அறியாதவரோ மொழிகளை புரியாதவரோ இல்லை. பல மொழிகளை கற்றுச் சிறந்து அம்மொழிகளில் எல்லாம் சிறந்த மொழி எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று உறக்கச் சொன்ன எம் முண்டாசு கவியின் வரிகள் அவை. படிப்பதோ பட்டம் பெறுவதோ பணியில் அமர்வதோ அதனால் சேர்க்கப்படும் செல்வமோ கல்வி அல்ல. கல்வி ஒருவரின் மனதை பக்குவப்படுத்துவது, பண்படுத்துவது, பகுத்தறிவோடு சிந்தித்து சீரோடும் சிறப்போடும் நம்மை வலுப்படுத்துவது. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்னும் குரலால் ஒருவருக்கு அழியாத மிகச்சிறந்த மற்றும் மதிப்புமிக்க செல்வம் கல்வியே. அப்படிப்பட்ட கல்வியை சாதி மத இன பேதமின்றி அனைவரும் பெற உதவிய உன்னத தலைவர்கள் பலர். அதிலும் பல ஏழை குழந்தைகளை மாணவர்களாக மாற்றி பலரின் கல்வி கண் திறந்தவர் என்ற பெருமை நம் கல்வி வள்ளல் ஐயா காமராசரையே சாரும். புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்னும் வள்ளுவனின் வாக்குப்படி ஒருவருக்கு அழியாத மிகச்சிறந்த மற்றும் மதிப்புமிக்க செல்வம் கல்வியே. அந்த கல்வியை அடித்தட்டு மக்களும் பெற வழிவகை செய்த நம் பெருந்தலைவர் தான் நம் தலைவர். விருதுப்பட்டியில் வணிகருக்கு மகனாக பிறந்து காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பெற்றோரால் பாசமாக ராசா என அழைக்கப்பட்டு காமராசராக உலா வந்தவர் தான் நம் பெருந்தலைவர். சிறுவயதிலேயே குடும்ப பாரத்தை சுமந்தவர், சிலம்பம் என்னும் தற்காப்பு கலை கற்றவர், விடுதலை அரசியல் என பன்முகத்தன்மையோடு மிளர்ந்தவர். 1954ஆம் ஆண்டில் தன்னிகரற்ற நம் பெருந்தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் மிளர்ந்த துறைகளில் மகுடம் சூடியது எங்களை போன்ற மாணவர்களுக்கான அடிப்படை மற்றும் உயர்கல்வி திட்டங்கள் தான். நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் தான். ஆனால் கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்த காலம் அது. ஏழை குழந்தைகளில் பலர் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி அலைந்து கொண்டிருந்த காலம் அது. பெருமை மிகுந்த நம் ஐயாவை கல்வி தந்தை என அழைக்க காரணமே அவரது ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டம் திரும்ப பெறப்பட்டு 11 வயது வரை இலவச கல்வி கொண்டுபட்டு 6000 மூடிய பள்ளிகள் திறக்கப்பட்டு 12,000 புதிய பள்ளிகள் கட்டப்பட்டன. ஆடு மேய்க்கும் சிறுவனின் யதார்த்தமான கேள்வியை கூட ஆழ்ந்து யோசித்து இலவச மதிய உணவு திட்டத்தை வகுத்தவர். ஒரு நாளைக்கு ஒருவேளை இலவச உணவருந்தி கல்வியின் மூலம் உயர்ந்த பலர் இன்றளவும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையே. இதற்கு காரணம் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னோவரியாய் இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்னும் நம் அவ்வை மூதாட்டியின் வரிகளால் வயிறு வறியவருக்கும் உண்டு. அவ்வறியவரின் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தால் மட்டும் போதாது, வயிற்று பசியையும் போக்கினால் தான் நன்மை என்றுணர்ந்த படிக்காத மேதையே நம் ஐயா. இப்படி கல்வியில் சீர்திருத்தம், வேறுபாடுகளை களைய இலவச சீருடை திட்டம், இலவச மதிய உணவு திட்டம், புதிய உயர்கல்வி நிறுவனங்கள், விவசாயிகளின் நலனுக்காக 9 நீரணை திட்டங்கள், அப்பப்பா இத்தனை மேன்மையான திட்டங்களை கொண்டு வந்தவரை கிங் மேக்கர் என அழைப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று வாழ்ந்து காட்டி பசிப்பினி போக்கி அறிவு பசியாம் கல்வியை அடித்தட்டு மக்களும் பெற வழிவகை செய்த நம் கர்ம வீரரை கருப்பு காந்தியை பசிப்பினி
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.